இன்றைக்கி நாம் பார்க்குறது இட்லிக்கான ரேஷியோ. அது நீங்கள் இட்லி அரிசி தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கொட்டை கொட்டையாக இருக்கிறது போல் IR 20 கள்ளிமுத்து இது போல் முதல்ல கோம் 36ன்னு வரும். இப்போ அதெல்லாம் வர்றதில்லை. அது ரொம்ப அருமையாக இருக்கும். அது வந்து 5 உலக்கு எடுக்கும்போது 1 கிலோ கணக்கு வந்துடும். அதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு 2-3 தடவை கழுவி களைஞ்சிட்டு ஒரு 6 மணி நேரம் வெளியே நீங்கள் ஊற வச்சுருங்க. அதை உளுந்து வந்து ஒரு பங்கு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவி களைஞ்சிட்டு அது நல்லா ஓரளவுக்கு நிறைய தண்ணி போட்டு வெளியே வச்சுருக்கும் போதே 5 நிமிஷத்தில் அந்த உளுந்தினுடைய ஓரம் வெடிச்சு வரும். அந்த நேரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருங்க 5 நிமிஷத்தில். அப்போ ஃப்ரிட்ஜுள்ள 6 மணி நேரம் உள்ள அது ஊறிட்டு இருக்கட்டும். உளுந்து வெளியே 6 மணி ஊறிட்டு இருக்கட்டும். வெந்தயம் 1 கிலோ அரிசி அப்படின்னா வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இருக்குல்லையே நான் இதில் காமிக்கிறேன், அதில் தலையை தட்டி அதையும் தனியாக ஊற வச்சு அதுவும் வெளியவே ஊறுது. இப்போ 6 மணி நேரம் கழித்து நம்ம உளுந்தை போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுள்ள இருக்க உளுந்தை போட்டு அந்த தண்ணியை கூலிங் தண்ணியை ஊற்றி ஆட்டும்போது கண்டிப்பாக 1/4 மணி நேரத்தில் நான் இதில் காமிக்கிற மாதிரி இது போல் 1/4 மணி நேரத்தில் வந்துடும். நீங்கள் ரொம்ப அதை வந்து கம்மியாக போட்டு தெளிச்சு அது இல்லை, 2 தடவை தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் 1/4 மணி நேரத்தில் நல்லா பதன்னு வந்துடும். அதை எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு உளுந்தை எடுத்துட்டோம். அப்புறம் அரிசியை போட்டு அது 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரங்கிறது தான் சரியான கரெக்டாக மசிஞ்சு வந்துடும். நீங்கள் கரெக்டாக அதில் அப்பப்போ தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா இதில் உப்பு அந்த 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடுறீங்க. நாளைக்கு ஊற்றணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெளியே வச்சுக்கலாம். 8 மணி நேரம் புளிக்க வச்சு தானே மாவை எடுக்கணும். நீங்கள் உள்ளே அப்படியே அரைச்சோன்னு உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மாவை நினச்ச போது அந்த மாவை எடுத்து, ஆனால் உப்பு போட்டு கரைச்சிடணும், நினச்ச போது அந்த மாவை எடுத்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வெளியே ப்ரோபயோட்டிக் புளிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது போல் இப்போ எடுத்துட்டோம். இப்போ அதாவது புளிக்க வச்ச மாவை பார்க்கலாம். அதே போல் அதோட ஒரு குருமா இட்லி எப்படி அவிச்சு எடுக்கணும், ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு இது நம்ம பாரம்பரியத்தில் இது விடவே முடியாது இட்லிங்கிற பதார்த்தத்தை. அப்போ எல்லாருமே இந்த பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு அரிச்சுவடியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நீண்ட ப்ராசஸ், நீண்ட வீடியோவாக கூட இருக்கும். அவிக்கிறது, அதுக்கு ஒரு குருமா வைக்கிறது எல்லாமே காமிக்கிறேன் வாங்க. குருமா பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். ஒரு 15 சிறு வெங்காயம், ஒரு 20% ஃப்ளேமில் வதக்குங்க. நல்லா கண்ணாடி பதத்தை தாண்டிடணும், மேலே டாட்டாக இருக்கிறது போல். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, அதை 1/4 இன்ச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஒரு 2 பெரட்டிக்கலாம். இப்போ 3 தக்காளியை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக கல் உப்பு. நல்லா ஒரு 2-2.5 நிமிஷத்தில் தக்காளி கரைஞ்சி வந்தோடனே சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா வரமிளகா பொடி தான் போட்டுக்கணும், சாம்பார் பொடியை நிறைய போடக்கூடாது. நல்லா அந்த சாம்பார் பொடி பச்சை வாடை போனோன்னே ஒரு அரை கைப்பிடி தேங்காவும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆற வச்சிட்றோம், அரைச்சிட்றோம் விழுதா. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். அந்த பானையில் கொஞ்சம் தண்ணி போட்டு துணி தான் போட்டிருக்கேன் நான், துணியில் வாக்குற இட்லி தான். நல்லா இப்படி ப்ளஃபியாக மாவை பண்ணிக்கிறோம். இது 8 மணி நேரம் புளிச்சு வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி. நீங்கள் 1 தடவை 2 தடவை ஆட்டினீங்கன்னா அந்த மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக ஆட்டணுங்கிறது உங்களுக்கு அனுபவத்தில் தான் வரும். இப்போ அடுத்த தட்டு வைக்கும்போது இட்லிக்கு நேராக காலியான இடத்த இப்படி வைக்கணும். அப்போ தான் சரியான வேக்காடு வரும். கரெக்டாக 10 நிமிஷம் வெந்துடும் இட்லி. ஒரு 40% ஃப்ளேமில் வேக வைங்க. டைமை பார்த்துக்குங்க. நாங்கள் தண்ணியில் அப்படி விரலை தொட்டு உள்ளே அப்படி விட்டு பார்ப்போம். விரலில் மாவுகள் இருக்காது.
நீங்கள் கத்தி இது போல் டூத் பிக்கு தண்ணியில் தொட்டு எடுங்க. அது 10 நிமிஷம் நீங்கள் அது கூட பார்க்க தேவையில்ல. 40% ஃப்ளேமில் தண்ணியை மேலே தெளிக்கணும். அப்போ இட்லி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும். சுற்றி வர கொஞ்சம் விடுங்க. ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா துணி பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்தால் வரும். இப்போ துணியை அப்படி இடது கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு தட்டில் தட்டி மேல் பக்கமாக தண்ணியை தெளிக்கிறோம். ஆப்போசிட்லேருந்து துணியை உங்கள் பக்கமாக இழுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த தட்டையும் அதே போல் தண்ணி தெளித்து துணி மேலே எடுத்துருவோம். இதை ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சி இந்த இட்லிகள் மேலே அப்படியே போர்த்தி விட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடணும். இட்லி வேர்த்து வராது. இந்த குருமாவோடு தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமான ருசியாக இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபரில் நீங்களும் ஒருத்தர். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்வோம் என்றும் நலமுடன்.